ரிதி வணக்கம். கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சட்டவிரோத பணம் பரிமாற்றம் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரியால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை என்பது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், பிறகு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என பல நீதிமன்றங்களில் அவர் தன்னுடைய நிவாரணத்துக்காக சட்ட ரீதியாக போராட்டம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதடுத்து உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவருடைய ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை. இதைத் தொடர்ந்து அவரது உடல்நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய புழல் சிறை நிர்வாகத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த சம்பவத்துடைய பின்னணியை பொறுத்தவரையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரித்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை நேற்று ஆஜர்படுத்த இதற்கு முன்பாக உத்தரவிட்டார்கள். நேற்று அந்த மனு மீது நீதிபதி அல்லி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜியை புழல் சிறை நிர்வாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை. இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியை ஏன் நேரில் ஆஜர்படுத்தவில்லை என்று புழல் சிறை நிர்வாகத்திடம் தொலைபேசி வாயிலாக நீதிபதி அல்லி கேள்வி எழுப்பினார். உடல்நலக் குறைவு காரணமாக அவரை ஆஜர்படுத்த முடியவில்லை என சிறை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காணொலி காட்சி மூலமாக ஏன் குற்றச்சாட்டு பதிவு செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அமலாக்கத்துறையினுடைய கருத்தை கேட்டறிந்தார். அமலாக்கத்துறை சார்பில் இதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அவரது தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகர் இந்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாருடைய பதிவு செய்த வழக்கின் விசாரணையை தொடங்காத நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் எப்படி விசாரணையை தொடங்க முடியும் என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஜாமீன் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் 12ஆம் தேதியும் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 14ஆம் தேதியும் விசாரணைக்கு வர இருக்கின்றது. எனவே குற்றச்சாட்டு பதிவை வேறொரு தேதிக்காக தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய கேள்விக்கும் குற்றச்சாட்டு பதிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தார். விசாரணைக்கு பின்பு குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரிய மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்த நிலையில் இன்று செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். அதேவேளையில் செந்தில் பாலாஜியுடைய உடல்நிலை குறித்த அறிக்கையை சிறை நிர்வாகம் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். முன்னதாக இந்த நீதிமன்ற காவல் நீட்டிப்புக்காக காணொலி மூலம் செந்தில் பாலாஜி நேற்று ஆஜர்படுத்தப்படும் போது அவருடைய நீதிமன்ற காவல் இன்று வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இன்று நீதிமன்ற காவல் நீட்டிப்பு தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும். அதற்கு முன்னதாக குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர்படுத்தப்படுகிறார். இதற்காக அவர் புழல் சிறையிலிருந்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு அவர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு குற்றச்சாட்டு என்பது அந்த குற்றச்சாட்டு பதிவுக்காக இன்றைய நீதிமன்ற விசாரணையின் போது நேரில் ஆஜர்படுத்தப்படுகிறார். இதற்காக புழல் சிறையில் இன்று செல்லக்கூடிய செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரிதி.